அன்பார்ந்த மாணவ செல்வங்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நாம் வாழ்க்கையில் சில நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆசிரியர் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஆசிரியர் மட்டும் இல்லை, நம்ம பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கூறிய அந்த நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய வகுப்பறையில் நான் ஒரு தாட்டி எங்கள் மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். சும்மா ஒரு சாதாரண கேள்வி தான். உங்கள் மனசில் கோபம் யார் மீது அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எனக்கே ஆச்சரியப்படுற மாதிரி எல்லா மாணவர்களும் ஒரே சத்தமாக எங்ககிட்ட நிறைய கோபங்கள் இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, மாணவர்கள் படிக்கும் இடத்துல கோபத்தை மனதில் வச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால் இவங்களை நாம் திருத்தணும், அந்த கோபத்தை அவங்கக்கிட்டேருந்து மாற்றணும் அப்படின்ட்டு நான் ஒரு அவங்கள எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு இது பண்ணினேன். என்ன பண்ணினேன் அப்படின்னா, எல்லாத்து கையிலையும் ஒரு அழகான ஒரு பையை கொடுத்துட்டேன். மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா ஐயா ஏதோ ஒரு பையை கொடுக்குறாரே, நமக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. பையை மட்டும் கொடுத்தது இல்லாமல் நான் எங்கள் பள்ளியில் இருக்கும் உதவியாளரை கூப்பிட்டு ஒரு தக்காளி பழ கூடையை எடுத்துக்கிட்டு வர சொன்னேன். இதையும் பார்த்து மாணவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். என்னடா பையை கொடுக்குறாரு ஐயா, மறுபடியும் தக்காளி கூடையை எடுத்துக்கிட்டு வர சொல்கிறாரே, ஏதோ சார் செய்ய போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் மாணவர்கள்ட்ட, இப்போ உங்களுக்கு கோபம் நிறையா இருக்குதுன்னு சொன்னீங்க, எவ்வளோ கோபம், யார் எத்தனை பேர்த்துக்கிட்ட உங்கள்கிட்ட கோபம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு மாணவன் எனக்கு 5 பேர்த்து மேலே ரொம்ப கோபமாக இருக்குது, இன்னொரு மாணவன் 10 பேர்த்துக்கிட்ட எனக்கு அதிகமாக கோபம் இருக்குது அப்படின்னு அந்த மனசில் போட்டு அதை எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நான் சொன்னேன், உங்கள்கிட்ட பை இருக்குது, இங்கே தக்காளி பழமும் இருக்குது கூடையில், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 5 பேருக்கு கோபம் அப்படின்னா 5 தக்காளியை எடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த பையில் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னேன். மாணவர்கள் எதுவும் புரியாமல் தலையாட்டிக்கிட்டு, ஐயா சொல்கிறது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்னென்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கும் மனசுக்குள்ளே இருந்த அந்த நண்பர்கள்ட்ட இருக்கிற கோபத்துக்கும் எத்தனை பேருன்னு சொன்னாங்களோ அத்தனை பேர்த்துக்கிட்ட அந்த கோபம் 5 பேர்த்துக்கிட்ட இருந்ததுன்னா 5 தக்காளியை எடுத்து அந்த பையில் போட்டுக்கிட்டாங்க. இதை போட்டுக்கிட்டு நான் இன்னொரு அறிவுரையும் அந்த மாணவர்களுக்கு நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தூங்கும்போது கூட அந்த பையை எக்காரணத்தை கொண்டும் நீ வேறு இடத்துல எதுவும் வைக்கக்கூடாது, உன்னுடைய அருகாமையிலேயே அந்த பையை நீ வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் கட்டளையிட்டேன். மாணவர்களும் சரிங்க ஐயா அப்படின்ட்டு எங்கே போனாலும் அந்த பையை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஆசிரியர் சொல்கிறத கண்டிப்பாக மாணவ செல்வங்கள் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்களும் தூங்கும்போது கூட அந்த தக்காளி பையை கூடையே வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வு ஒரு 2 நாட்கள் நன்றாகவே போய்கொண்டு இருந்தது. நாட்கள் ஆக ஆக அந்த பையில் இருந்த தக்காளி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லா மாணவர்களுக்கும் ஒரே இது, ஏன்னா ஆசிரியர் சொல்லிட்டாரு, நம்ம அதை மீறி எதையுமே செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் மறுபடியும் அந்த மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்தோடனே, ஐயா என்கிட்ட இந்த தக்காளி பையை நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா அப்படின்ட்டு எல்லா குழந்தைங்களும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், மாணவ செல்வங்களே, நீங்கள் இப்போ தான் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம மனசில் இவ்வளோ கோபத்தை அடுத்தவங்க மேலே நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத உணரணும். ஏன்னா எப்படி தக்காளி பழம் நாற்றம் எடுக்க நாட்கள் ஆக ஆக
நாற்றம் எடுக்கிறதோ அதுபோல தான் இது வந்து நம்ம மனசில் நம்ம வாழ்க்கையவே அழித்துவிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம்தான் நான் இந்த சின்ன உதாரணத்தை என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கு கொடுத்தேன். ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான், ஐயா நாங்கள் வந்து இந்த தக்காளி பையை நீங்கள் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே தூக்கி போட்டுறோங்க ஐயா குப்பை தொட்டியில் அப்படின்னு அனுமதி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் யார் மேலேயும் கோபம் அதிகமாக வைக்கக்கூடாது. கோபம் இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். அந்த மன்னிச்சுட்டு அந்த கோபத்தை சகஜமாக நாம் நண்பர்கள்ட்ட பழகணும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எதையும் சாதிக்கலாம். மனதளவில் எப்பயுமே நம்ம எப்படி இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதனால் இந்த கோபம் வந்து உடல் நலத்துக்கும் நமக்கு கேடு. அதனால் சக மாணவர்கள் நம்ம எல்லாருமே நண்பர்கள் தான். நம்ம எப்பயுமே கோபப்படலாம். கோபம் பட்டாலும் நாம் என்ன பண்ணணும், அந்த கோபத்தை அதை வந்து தப்பு, சரி நம்ம கோபப்படக்கூடாது, மன்னிச்சிடணும் அப்படின்ற அந்த மன்னிப்பு என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அதை மனதளவில் நம்ம அதை நெறிமுறைப்படுத்தினோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம மேலும் சிறப்பாக வரலாம். செய்வீங்களா கண்ணுங்களா? ஓகே, தேங்க்யூ.